வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ சபையோடிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ உம்முடைய பரத்தின் ஆசீர்வாதத்தினாலே இதோ நீ சபையை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்த ஆண்டவரே இதோ சபையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இதோ சபையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்க முடிவரைக்கும் ஆண்டவரே நீர் கூடவே இருந்து நடத்த முடியாது. இதோ உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமீன். நான் உட்காருவோம். 29வது பாடல். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. அவருக்கே ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை செலுத்தி இந்த பாடலை நாம் உற்சாகத்தோடு படிக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒரு வித்த கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒரு வித்த கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபை காயுமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபை காயுமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவம் பொது வாழியா. நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ பொது வாழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதைய
நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி இடத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரணி. நீரே அன்றி இடத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரணி. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியான் திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியான் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். 696வது பாடல். 696வது பாடல். எந்தன் வாங்கிய யுஎஸ்சியனு உந்தன் மகிமை என்று காணுவேன். நான் அந்த பாடலை மகிழ்ந்த அந்த மகத்துவமுள்ள தேவனை நோக்கி இந்த பாடலை படிப்போம். எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே, உந்தன் மகிமை என்று காணுவேன். எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே, உந்தன் மகிமை என்று காணுவேன். பார்க்க 10,000 கண்கள் வேண்டுமே, பரிசுத்தர் இயேசு உன்னில் உண்டே. பார்க்க 10,000 கண்கள் வேண்டுமே, பரிசுத்தர் இயேசு உன்னில் உண்டே. துதிக்க 10,000 நாவு வேண்டுமே, தூங்கவன் உன்னில் வீற்றிருப்பாரே. துதிக்க 10,000 நாவு வேண்டுமே, தூங்கவன் உன்னில் வீற்றிருப்பாரே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே, உந்தன் மகிமை என்று காணுவேன். மகிமை என்றும் முன்னில் நிறைந்திருக்குமே, மங்கள கீதங்கள் அங்கு முழங்குமே. மகிமை என்றும் என்னில் நிறைந்திருக்குமே, மங்கள கீதங்கள் அங்கு முழங்குமே. சீருடை தரித்த கம்பீர சபையோர் சிறப்பாய் மகள் தங்கு வீற்றிருப்பாரே. சீருடை தரித்த கம்பீர சபையோர் சிறப்பாய் மகள் தங்கு வீற்றிருப்பாரே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே, உந்தன் மகிமை என்று காணுவேன். வல்லவரை தன் வாழ்வில் கொண்டு
ஸ்தலமே பரிசுத்தமே தன் எழிலெல்லையே பரமதேவனின் வாசஸ்தலமே பரிசுத்தவான்கள் பலரோடு வாழும் பரலோகமே என்ப சேயோனே பரிசுத்தவான்கள் பலரோடு வாழும் பரலோகமே என்ப சேயோனே எந்தன் வாஞ்சை உயர் சேயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன் மணவாளனில் இயேசு ராஜனுக்கே மணவாட்டியாமே மகிழ்ச்சி அங்கே மணவாளனில் இயேசு ராஜனுக்கே மணவாட்டியாமே மகிழ்ச்சி அங்கே ஆயத்தமாயிடமே எப்போது நீர் வந்து சேர்வீரோ ஆயத்தமாயிடும் என்னிடமே எப்போது நீர் வந்து சேர்வீரோ எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன் எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடிப் போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதைவிட அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் போதும். நாம் பார்க்கின்றோம், பரிசுத்த ஆவியானவர் விசுவாச வீரர்களை குறித்து அவர் அந்த 11ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதி கொண்டு வருகின்றார். இந்த பூமியிலே இவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை இவர்கள் தூரத்திலே கண்டு தங்களை பூமியிலே அந்நியர்களும் பரதேசிகளுமாக அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்ற மேலே உள்ள 13வது வசனத்திலே பார்க்கின்றோம். அவ்வாறு இந்த உலக வாழ்க்கையிலே இவர்கள் எல்லாம் வாழ்ந்தாலும் அவர்கள் குடும்பங்களாய் வாழ்ந்தார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள், சமூக வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள், அன்றாட காரியங்களை உலகத்திலே எல்லோரும் வாழ்வதைப் போன்று எல்லா காரியங்களுக்குள்ளேயும் வாழ்ந்தார்கள். ஆனால் அப்படி அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் பூமியிலே வாழும் பொழுதெல்லாம் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்றே அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அதாவது அந்நியனும் பரதேசியும் என்றால் இன்னொரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு வருபவனைத்தான் அந்நியன் என்பார்கள், பரதேசி என்பார்கள். ஏனென்றால் அவன் அந்த தேசத்திற்கு சொந்தமானவன் அல்ல. ஆகையால் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு அவர்கள் தாங்கள் சொந்தமானவர்கள் அல்ல என்பதைத்தான் அவர்கள் தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அதை அறிக்கையிட்டார்கள். தாங்கள் அந்நியரும் பரதேசியும். ஏனென்றால் தாங்கள் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தைக்குள்ளே நாங்கள் சொந்தமாக்கும்படிக்கு, அதாவது இன்னொரு தேசத்துக்குரிய ஜனங்களாக வாழும்படிக்கு அவர்கள் அந்த தேசத்துக்குரியவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றியிருந்தார். அதாவது அந்த பாவம் என்கின்ற இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து அவர் பிரித்து பரலோகம் என்கின்ற அந்த தேசத்திற்குரியவர்களாக கர்த்தர் நம்மை அவ்வாறு மாற்றி இருக்கின்றார். ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே வந்தாலும், இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் தாங்கள்
இந்த தேசத்துக்குரியவர்கள் அல்ல. அதாவது தேவன் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். கானான் தேசத்தை கர்த்தர் அவர்கள் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதுதான் அவர்கள் வாழுகின்ற தேசம், அதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுக்கின்ற தேசம். அங்குதான் அவர்கள் இளைப்பாறி வாழக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த உலகத்தை வனாந்திர பாதையிலே எத்தனையோ தேசங்களை அவர்கள் கடந்து செல்ல வேண்டி இருந்தது, எத்தனையோ ஜாதிகளை கடந்து செல்ல வேண்டி இருந்தது, எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ துன்பங்களை, வாழ்க்கையிலே பிரச்சனைகளை, கஷ்டங்களை எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து செல்ல வேண்டி இருந்தது. அப்படியெல்லாம் அவர்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய மனதிலே இருந்த ஒரு காரியம் என்னென்றால், இந்த தேசம் தங்களுக்கு சொந்தமல்ல. ஆகையாலே தான் ஆபிரகாம் இந்த சோதம் கோமரா செழிப்பான தேசம், நல்ல செல்வாக்கான தேசம், நல்ல பொருளாதாரத்துக்கு நல்ல வளர்ச்சியான தேசம் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்பொழுதெல்லாம் ஆபிரகாமுடைய இருதயத்திலே இந்த தேசம் தனக்கு சொந்தமல்ல. தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற கானான் தேசத்தையே தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு தேவன் வைத்திருக்கின்றார். ஆகையால் தான் போய் சேர வேண்டிய தேசம் அந்த தேசம்தான். ஆகையால் இந்த உலகத்திலே ஆசைகளையும், இந்த உலகத்திலே இன்பங்களையும், இந்த உலகத்திலே கவர்ச்சிகளையும், இந்த உலகத்திலே பெருமைகளையும், இந்த உலகத்திலே பணத்தையும் பொருளையும், உலகத்தில் மனிதருடைய கனத்தையும், இப்போ செல்வாக்குகளையும், உலகத்தினுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் அங்கே சுதந்திரித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் நடத்தப்படும் பொழுது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய காரியம் எல்லாம் என்ன என்றால், இந்த தேசம் இது எங்களுடைய சொந்தமல்ல. நாங்கள் பரலோகத்துக்குரிய தேசத்திற்குரிய ஜனங்கள், கானானுக்குரிய ஜனங்கள். ஆகையால் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இப்பொழுது இந்த தேசத்திலே எதை விட்டுவிட வேண்டும், எதை வெறுக்க வேண்டும், எதை இழக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை வரும்பொழுதெல்லாம் அதை ஒருவன் இழந்து, அதை வெறுத்து, இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தன்னுடைய ஜீவியத்திலிருந்து ஒழித்து இந்த உலகத்துக்கு தான் அந்நியனும் பரதேசியும். அதாவது உலகம் என்று சொல்லுகிறதெல்லாம் நாம் ஏதோ வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே இருக்கின்ற நாம் இந்த எழுத்தின் பிரகாரமான இந்த உலகம் அல்ல. உலகம் என்று சொல்லுவதெல்லாம் எகிப்தினுடைய வாழ்வு, அதாவது பாவத்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய வாழ்வு. நாம் பாவத்திற்குள்ளே இருந்து வாழ்கின்ற அந்த ஜீவியம், அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தினுடைய வாழ்வு ஒருபோதும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தை ஒருபோதும் சுதந்திரித்து கொள்ள முடியாது என்கின்ற, பரலோகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போக முடியாது என்கின்ற காரியத்திற்கு ஒப்பாகத்தான் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் என்ன செய்தார் என்றால், வெளியே வரும்படிக்கு அவர் சொன்னார். எகிப்திலிருந்து வெளியே வரும்படிக்கு சொன்னார், ஆபிரகாமை வெளியே வரும்படி சொன்னார். இவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒன்றிலிருந்து அவர் வெளியே வரும்படிக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் அது தேவன் அவர்களை பிரித்தெடுக்கின்ற வாழ்க்கை. அவர்கள் அதற்குரிய ஜனங்கள் அல்ல, அந்த தேசத்துக்குரிய ஜனங்கள் அல்ல. ஆகையாலே தான் அப்படிப்பட்ட தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த எல்லோரும் அவர்கள் இந்த உலகத்திலே தாங்கள் வாழும் பொழுதெல்லாம் தாங்கள் இந்த பூமிக்கு அந்நியர்களும் பரதேசிகளும். ஆகையால் உலகம் எப்படி போகின்றதோ அப்படி நாம் போவதில்லை. உலகம் எப்படி உலகத்தின் வாழ்க்கை எப்படி மாறுகிறதோ அப்படி நாம் மாறுகிறதில்லை. உலகத்தினுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் அது கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமான சந்ததி. ஏனென்றால் ஒருவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்தே அவன் செய்வான். அவன் தலைகளாய் நடக்கிறதா ஒரு ஸ்டைல் என்றால் அதையும் என்ன செய்வான், தலைகளாய் நடப்பான். இல்லாவிட்டால் அவன் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு அங்கே இச்சைகளையோ, இல்லாவிட்டால் ஒரு ஆடம்பரங்களையோ, இல்லாவிட்டால் ஒரு மோகங்களையோ, இல்லாவிட்டால் ஒரு அங்கே ஸ்பெஷல் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களோ நாகரீகங்களோ இதையெல்லாம் ஒருவன் காணும் பொழுது அவன் அதே போல என்ன செய்வான், தானும் செய்வான். ஆகையாலே தான் இன்றைக்கு பார்க்கின்றோம், ஒருவன் அங்கே தலைமுடியை ஒரு
கோணலுக்கு அலங்கோலமாக வெட்டினால் அது ஒரு பெசன். அதை பார்த்து தாங்களும் அப்படி வெட்டவும். ஒருவன் ஆடையை அரைகுறையாய் போட்டால் அதை பார்த்து தாங்களும் அரைகுறையாய் போட வேண்டும். இல்லாவிட்டால் கவர்ச்சியான ஒரு ஆடையாக இருக்கிறது என்றால் தாங்களும் அந்த கவர்ச்சியை போட வேண்டும். இல்லாவிட்டால் நல்ல அலங்காரம், நல்ல அலங்கரிப்பு, தங்களை நல்ல அலங்கரிப்புக்குள்ளாக நடத்தும்படிக்கு ஆபரணங்களையோ இல்லாவிட்டால் வேற எந்த அழகு சாதனங்களையோ பயன்படுத்தி தங்களை அழகுபடுத்துகிறார்கள் என்றால் தாங்களும் அப்படி அழகுபடுத்த வேண்டும். ஏனென்றால் அது கோணலான சந்ததி, அது மாறுபாடான சந்ததி. ஏனென்றால் அது கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்றால் அது எப்படி வளைந்து போகுமோ அதே போல இவர்களும் வளைந்து போவார்கள். இவர்கள் உலகத்துக்குரிய ஜனங்கள். இதுதான் எகிப்தினுடைய வாழ்வு, பாவத்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய வாழ்வு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் அல்ல, நாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததி அல்ல. எப்படி வளைந்து கொடுக்க வேண்டுமோ அப்படி வளைந்து கொடுப்பது, உலகத்துக்கு ஏற்றபடி எப்படி இசைந்து போவதோ அப்படி இசைந்து போகின்ற ஜனங்கள் நாம் அல்ல. ஏனென்றால் நமக்கென்று ஒரு வழி இருக்கின்றது. நானே வழி என்றார் ஆண்டவர். அது நேரான வழி, அது சீரான வழி. அந்த வழியிலே நடக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய மனுஷன். அப்படிப்பட்ட வழிகளைத்தான் லோத்து என்ன செய்தான்? அவன் ஒரு கோணலான வழியை தெரிந்து கொண்டான். ஆபிரகாமுடைய வழி நேராக இருந்தது. ஆகையால் கோணலான வழியை தெரிந்து கொண்ட லோத்துவுக்கு என்ன சம்பவித்தது என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு தேவனுடைய இந்த மெய்யான பரம தேசத்தினுடைய வாழ்வை அழைத்து கொள்ளும்படிக்கு, அதை கட்டி கொள்ளும்படிக்கு, அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே வாழும்படிக்கு யாரெல்லாம் தங்களை அந்நியனும் பரதேசியும். இந்த உலகத்துக்கு எத்தனை பேர் மரித்திருக்கின்றோம்? பாவத்துக்கு மரித்திருக்கின்றோம். உலகத்துக்கு எத்தனை பேர் மரித்திருக்கின்றோம்? உலக ஆசைக்கு எத்தனை பேர் மரித்திருக்கின்றோம்? உலகத்தினுடைய இச்சைக்கு எத்தனை பேர் மரித்திருக்கின்றோம்? உலகத்தினுடைய கவர்ச்சிக்கு, உலகத்தினுடைய பெருமைக்கு, உலகத்தினுடைய ஆசைக்கு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாவற்றுக்கும் நாம் எத்தனை பேர் நாம் மரித்திருக்கின்றோம்? அவ்வாறாக நாம் மரிக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இங்கே சொல்லப்பட்டதை போல அந்நியனும் பரதேசியுமாக அவர்கள் வாழ முடியாது. இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதில் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். நாம் விட்டு வந்த வாழ்வு அது எப்படிப்பட்டது? நாம் வேண்டாம் என்று விட்டு வந்த வாழ்வை இன்றைக்கும் அதை நாம் விரும்புகின்றோமா? இன்றைக்கு அதை நாம் இச்சிக்கின்றோமா? ஒரு காலத்திலே அது நமக்கு வெறுப்பாக இருந்தது. ஒரு காலத்திலே அந்த வாழ்வு நமக்கு வேண்டாம் என்று இருந்தது. பகை எங்களுக்கு வேண்டாம், கோபம் எங்களுக்கு வேண்டாம், இச்சை எங்களுக்கு வேண்டாம், பொய் களவு இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய ஆசைகள், கவர்ச்சிகள், மோகங்கள் இவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விட்டு வந்த வாழ்விலே இன்றைக்கு அந்த வாழ்வை மறுபடியும் அதை இச்சிக்கின்ற வாழ்வு. அவர் வனாந்தரத்திலிருந்து அந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்த அந்த வாழ்க்கையில் எல்லாம் அங்கே அநேக ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? கானான் தேசத்திற்குள்ளே போகவில்லை, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு போகவில்லை. ஏனென்றால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு விட்டார்கள். 6 லட்சம் புருஷர்கள் மட்டும், 6 லட்சம். அந்த 6 லட்சம் புருஷர்களிலே அந்த கானான் தேசத்திலே போய் சேர்ந்த புருஷர்கள் எத்தனை பேராக இருந்தார்கள்? 2 பேர் மட்டும்தான். அந்த 6 லட்சம் புருஷர்ல 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்தை போய் சேர்ந்தார்கள், யோசுவா, காலேப். மற்ற 5,99,998 பேரும் என்ன செய்தார்கள்? வனாந்தரத்திலே மரித்தார். புருஷர்கள் மட்டும்தான் கணக்கு. அங்கே ஸ்திரீகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அதெல்லாம் கணக்கில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ஏன் இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள்? இன்றைக்கும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு வனாந்தரம்தான். இந்த வனாந்தரமான இந்த வாழ்க்கையிலே நாம் இப்பொழுது என்ன செய்யப்படுகின்றோம்? நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அழைக்கப்பட்டவர்களாகிய இன்றைக்கு சபையார் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? பரமதேசத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு இந்த தேசத்திலே நாம் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று இந்த உலக வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை விட்டு வெறுத்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த ஜனங்களாக வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே கடைசி நாளிலே எத்தனை பேர் அங்கே நிற்போம்? எத்தனை பேர் இந்த பூமியோடே இந்த வாழ்க்கை முடிந்து, எத்தனை பேருடைய விசுவாச வாழ்க்கை இந்த வனாந்தரத்திலே முடிந்து விட போகின்றது?
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த வனாந்தர பாதையை போன்ற இந்த உலகத்திலே நாம் 70 வருடமோ 80 வருடமோ வாழுவோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த வாழ்க்கையோட இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமா? இல்லாவிட்டால் பரமதேசத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக அந்த யோசேப்பு காலேப்பை போன்றவர்களை போன்று அந்த விசுவாசத்திலே உத்தமமாக இருந்து உறுதியாக இருந்து கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்களாக கடைசி வரைக்கும் இந்த தேசம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. இந்த விட்டு வந்த தேசத்தை நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம். ஏனென்றால் இது பாவத்தினுடைய காரியம், இது பிசாசுக்குரிய காரியம், இது உலகத்துக்குரிய காரியம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இது நம்மை பாவம் செய்ய வைத்து நம்மை தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு புறம்பாக்கக்கூடிய தீமை நிறைந்த இந்த வாழ்க்கையை நாம் இதை விட்டுவிட்ட நாம் மறுபடியும் இந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போமாக இருந்தால், அன்றைக்கு வனாந்தரத்திலே ஜனங்கள் அழிக்கப்பட்டதை போன்று அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அவர்கள் எகிப்திலிருந்து தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் கானானுக்கு போகும்படிக்கு. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு கஷ்டங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு துன்பங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு அங்கே நெருக்கடிகளை பார்க்கும் பொழுது என்ன செய்தார்கள்? தேவனை முறுமுறுத்தார்கள், தேவனை குறை சொன்னார்கள். அவ்வாறான முறுமுறுத்து தேவனை பரீட்சை பார்த்து தேவனுக்கு கோபம் ஊட்டி அவர்கள் தேவனுடைய அந்த கோபத்தினாலே அவரை பரீட்சை பார்த்ததினாலே அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரங்களிலே அழிக்கப்பட்டார்கள். பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அக்கினியினாலே அழிக்கப்பட்டார்கள், பூமி பிளந்து அழிக்கப்பட்டார்கள், கொள்ளை நோயினாலே அழிக்கப்பட்டார்கள், எதிரிகளினாலே அழிக்கப்பட்டார்கள். இவ்வாறு பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? அழித்தார். ஏன்? அவர்கள் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமானால் எங்களை புதைப்பதற்கு எங்களுக்கு இடம் கிடைத்திருக்கும். நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமானால் எங்களுக்கு இறைச்சி கிடைத்திருக்கும். நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமானால் நாங்களும் எங்களுடைய மிருக ஜீவன்களும் குடித்து புசித்து நாங்கள் உயிர் வாழ்ந்திருப்போம் என்று அவர்கள் அடிக்கடி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் காணும் பொழுது அந்த எகிப்தை தான் நோக்கி பார்த்தார்கள், இருதயத்திலே நோக்கி பார்த்தார். எகிப்துக்கு அவர்கள் போகவில்லை, ஆனால் இருதயத்திலே எகிப்தை நோக்கி பார்த்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாக நாம் உலகத்தாரை போன்று வாழாவிட்டாலும் இருதயத்திலே உலகத்துக்குரிய இச்சைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்க முடியும். உலகத்தின் ஆவி இருதயத்திலே இருக்க முடியும். அதை நாம் தான் சோதித்து பார்க்க முடியும். நாம் தான் அதை இடம் கண்டு கொள்ள முடியும். உலகத்தின் ஆவி நாம் வெளியரங்கமாய் செய்யவில்லை, ஆனால் என்னுடைய இருதயத்திலே உலகத்தின் ஆவி இருக்கின்றதா? உலகத்துக்குரிய இச்சை இருதயத்தில் இருக்கின்றதா? உலகத்துக்குரிய பெருமை என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கின்றதா? அப்படிப்பட்ட அந்த இருதயத்திலே தான் அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள். ஓ, நாங்கள் அவிசுவாசிகளாக இருந்தால் நாங்கள் அப்படி வாழலாம், நாங்கள் அவிசுவாசியாக இருந்தால் இப்படி செய்யலாம், நாங்கள் ஒரு அவிசுவாசியாக இருந்திருந்தால் நாங்கள் இப்படி நடந்து கொள்ளலாம் என்று அவ்வாறு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் இருதயத்திலே அந்த எகிப்தை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன நோக்கம்? இருதயத்திலே பகை, இருதயத்திலே உலகம், இருதயத்திலே அங்கே இந்த உலகத்துக்குரிய இச்சைகள், காரியங்கள், இதெல்லாவற்றையும் நாங்கள் இருதயத்திலே வைத்து அடிக்கடி அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது அதை அங்கே அவ்வப்போது இருதயத்திலே அதை நாம் இச்சிக்கின்றோமே, இருதயத்திலே அந்த எகிப்துக்கு அந்த வாழ்க்கைக்கு திரும்புகின்றோமே. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் அந்த தேவன் காணும் பொழுது, அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரையும் இவர்கள் கானானுக்கு தகுதி இல்லாதவர்கள், அந்த தேசத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று கர்த்தர் அவர்களை அழித்தார். அதே போன்று இந்த வனாந்திர பாதையிலே இப்பொழுது வனாந்திரமான பாதையில் இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த பாதையிலே எத்தனை பேருடைய விசுவாசம் அழிக்கப்பட்டு போகும்? எத்தனை பேர் அந்த கடைசி நாளிலே ஆண்டவருடைய அந்த தேசத்தை எத்தனை பேர் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு இந்த வனாந்தரத்தோடே முடிந்து விடுகின்ற வாழ்வாக இருந்தால், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனங்களாய்த்தான் இருந்தார்கள், கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்களாய்த்தான் இருந்தார்கள். ஆனால் கர்த்தராலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நாம் கூட கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்க முடியும், கர்த்தருடைய விசுவாசிகளாய் இருக்க முடியும், சபையில் உள்ள அங்கே ஜனங்களாய் இருக்க முடியும். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும்
எகிப்தை இருதயத்திலே வைத்துக்கொண்டு நாம் வாழ்வோமாக இருந்தால், நாம் சோதனைகளிலே எகிப்தை திரும்பி திரும்பி அடிக்கடி பார்க்கின்ற ஜனங்களாக நாம் வாழ்வோமாக இருந்தால், நாம் கர்த்தராலே அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும், கர்த்தருடைய கூட்டத்தோடு கூட்டங்களாகி நாம் போய்கொண்டிருக்கிற ஜனங்களாக இருந்தாலும், கடைசி நாளிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்வு இந்த வனாந்தரத்தோடே முடிந்து விடுகின்றது. இந்த விசுவாச வாழ்வு வனாந்தரத்தோடே முடிந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நான் அந்நியனும் பரதேசியும் என்கின்ற அப்படிப்பட்ட நிலைகள் அங்கே நமக்கு இல்லாமல் போகின்றது. ஆகையாலே தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாசித்த அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். வாசிப்போம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இங்கே பார்க்கின்றோம், நாம் எத்தனை சூழ்நிலைகளிலே நமக்கு சமயம் கிடைக்கின்றது. அதாவது நாம் அந்த விட்டு வந்த வாழ்வை நோக்கும்படிக்கு எத்தனை சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு நாளிலே காலையில் எழுந்து இரவு செல்லும் வரைக்கும் எத்தனையோ விதத்திலே நாம் சோதிக்கப்படுகின்றோம். கண்களின் நிச்சயினாலே சோதிக்கப்படும், மாமிசத்தின் நிச்சயினாலே சோதிக்கப்படும், ஜீவனத்தின் பெருமையினாலே சோதிக்கப்படுகின்றோம். இன்னும் அங்கே பல விதமான மனிதர்களுடைய அங்கே துன்பங்கள், பிரச்சனைகள், தீமைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், இடரல்கள், அப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளிலே சோதிக்கப்படுகின்றோம். இப்படியெல்லாம் நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருந்தால் அவர்கள் போவதற்கு அதற்கு சமயம் கிடைக்கும். எத்தனை சமயம் நமக்கு கிடைக்கின்றது. ஏன் நாம் இதெல்லாம் வெறுத்து வந்தோமோ அதை நம்மால் திரும்பவும் அதை தொடும்படிக்கு நமக்கு சமயம் கிடைக்கும். அது ஒவ்வொரு நாளும் கிடைக்கத்தான் செய்கின்றது. அவ்வாறு கிடைக்கும் பொழுது அந்த சமயத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு எகிப்தை நோக்குகின்றோமா? இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட சமயங்கள் கிடைத்தாலும், பாவம் செய்யக்கூடிய சமயங்கள் நமக்கு அடிக்கடி வந்தாலும், நம்முடைய ஜீவியத்திலேயோ அதை அல்ல, இது அல்ல, பாவம் அல்ல, தீமை அல்ல, உலகம் அல்ல, அதை காட்டிலும் மேலான தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், இதை அவர்கள் அதில் மேன்மையாக விரும்பினார்கள். அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை விரும்புகிற மனுஷனிடத்திலே தேவனை குறித்து விருப்பம் இருக்கா? உலகத்தினுடைய ஆசைகளை விரும்புகிற மனுஷனிடத்திலே தேவனை குறித்ததான விருப்பம் இருக்கா? சிலர் விசுவாசிகளை பார்த்திருக்கின்றேன். வாகனங்களிலே போகும் பொழுது விசுவாசிகள் இருந்தால் கிறிஸ்தவ பாட்டு போடுவார், விசுவாசிகள் இல்லாவிட்டால் சினிமா பாட்டு போடுவார். இல்லாவிட்டால் சில விசுவாசிகளுடைய கொண்டாட்டங்களிலே விசுவாசிகள் இருந்தால் கிறிஸ்தவ பாட்டு போடுவார், விசுவாசிகள் யாரும் இல்லை என்றால் சினிமா பாட்டு போடுவார்கள். இதை சில இடங்களிலே சிலர் சபையில் வரும்பொழுது நகைகளை இல்லாமல் வருவார்கள். வேறு வெளி இடங்களில் தூர இடங்களுக்கு போகும்பொழுது நகைகளை போட்டுக்கொண்டு போவார்கள். சில சபையில் வரும்பொழுது நல்ல அடக்க ஒடுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள். விசுவாசிகள் இல்லாத இடங்களிலே போகும்பொழுது இந்த உலகத்தினுடைய ஸ்பெஷலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வார்கள்? ஆடைகளை அணிவார்கள். இது உலகத்தினுடைய இதெல்லாம் ஒரு அற்ப காரியத்தை நான் சொல்லுகின்றேன். இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இதெல்லாம் இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதே முடியாது. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவர் அவ்வாறெல்லாம் செய்ய மாட்டார். ஆவிக்குரியவன் என்று இங்கே காட்டலாம், ஆனால் வெளியிலே அவன் ஆவிக்குரியவன்கிறதை தேவன் தான் அதற்கு முத்திரை குத்த வேண்டும். ஏனென்றால் அந்த தேசத்துக்கு தேவனுக்குரிய தேசத்துக்குரியவன் இவன் என்கிறதை தேவன் முத்திரை குத்த வேண்டும். அதை அடுத்த வசனத்திலே கீழே நாம் பார்க்கின்றோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. இங்கே தேவன் இவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு தேவன் வெட்கப்பட மாட்டாரா? யாருக்கு வெட்கப்பட மாட்டார்? இங்கே வரும்பொழுது ஒன்று, வெளியே போகும் பொழுது ஒன்று, ஒரு வாழ்க்கை. இங்கே வரும்பொழுது ஒரு வாழ்க்கை, வெளியே போகும் பொழுது ஒரு வாழ்க்கை என்றால் தேவன் சொல்லுவாரா? என்னுடைய தேசத்துக்குரிய மகன், என்னுடைய தேசத்துக்குரிய மகள், நான் அழைத்த
என்னுடைய மகன், நான் அழைத்த என்னுடைய மகள், எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவள் என்று தேவன், அவன் என்னுடைய, இவனுடைய தேவன் நான் என்று, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், எலிசா சொன்ன எலியாவின் தேவன், அவ்வாறு சொல்லுவதை போன்று தேவன் என்னுடைய தேவன், அதாவது என்னுடைய தேவன் என்று நாம் எல்லோரும் சொல்லிக்கொண்டு போகலாம். தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய பிதா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் எல்லாரும் சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படவில்லை. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நான் இவர்களுடைய தேவன், நான் ஜெனிட்டாசனுடைய தேவன். அல்லேலூயா. நான் அங்கே இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு ஜான் வெஸ்லியினுடைய தேவன், நான் அங்கே சௌரி இன்னாளுடைய தேவன் என்று இவ்வாறு தேவன் அங்கே என்ன செய்ய வேண்டும், அவர் தேவன் சொல்ல வேண்டும். தேவன் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாதா? ஒரு பிள்ளை ஒரு துன்மார்க்கமாய் நடந்து ஒரு குற்றச்செயலே பிடிபட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே தாயும் தகப்பனும் அங்கே ஏதோ எதேச்சியாக அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். அது பிடிக்கப்பட்டு விட்டால் இது யாருடைய பிள்ளை, யாருடைய பிள்ளை என்றால் அந்த எதேச்சியாக வந்த பெற்றோர் இது என்னுடைய பிள்ளைதான் என்று சந்தோஷத்தோடு போய் அதை அந்த இடத்திலே போய் நிற்பதற்கு அவர்களுக்கு தைரியம் வருமா, இல்லாவிட்டால் அச்சம் வருமா? வெக்கம் வருமா, இல்லாவிட்டால் சந்தோஷம் வரும்? வெக்கம்தான் வரும். சொல்லுவதற்கு வெக்கம் வரும். இந்த இடத்துல இந்த நேரத்திலே இது என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு வெக்கம் வரும். ஏன் அவ்வாறு சொன்னால், பிள்ளையை என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். பரலோக தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் நடந்து கொள்ளுவதை தேவன் பார்க்கின்றார். தன்னுடைய தேசத்திற்குரிய ஜனம், தான் அழைத்த ஜனம், இவன் எப்படிப்பட்டவன் என்கிறதை தேவன் பார்க்கின்றார். அவ்வாறு பார்க்கும் பொழுது இங்கே ஒரு வாழ்க்கை, விசுவாசிகள் இல்லாவிட்டால் வேறொரு வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களை பார்த்து இவருடைய தேவன் நான் என்று தேவன் சொல்லுவாரா? சொல்லுவாரா? நீங்கள் சொல்லுவார்கள் என்று நம்பி இருந்தால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற காரியம். நாம் சொல்லலாம், தேவன் என்னுடைய தேவன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் தேவன் அவ்வாறு சொல்ல மாட்டார். தேவன் அந்த சாட்சியை கொடுக்கவில்லை என்றால் இந்த வனாந்தர பாதையிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு மீட்பு என்பது கடைசி நாளிலே கிடைக்காது. மீட்பு நாட்களிலே தலைகளை உயர்த்தி நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யார்? இந்த உலகத்திலே அந்நியனும் பரதேசியும் என்று இந்த உலகத்தை வெறுத்து வாழக்கூடியவர்கள், இந்த உலகத்தை நேசிக்கக்கூடாதவர்கள், இந்த உலகத்தை இச்சிக்கக்கூடாதவர்கள், எகிப்தினுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காதவர்கள், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை தங்கள் இருதயத்திலே விரும்பாதவர்கள், அதை வெறுக்கின்றவர்கள், பாவத்தை வெறுக்கின்றவர்கள், உலகத்தை வெறுக்கின்றவர்கள், இவ்வாறு வெறுக்கின்ற வாழ்க்கையெல்லாம் தேவன் எங்கெல்லாம் பார்க்கின்றாரோ அது பஸ்ஸிலே தேவன் பார்க்க முடியும், அது தொழில் செய்கிற இடங்களிலே பார்க்க முடியும், பாடசாலைகளிலே பார்க்க முடியும், வேலை ஸ்தலங்களிலே பார்க்க முடியும், குடும்பத்திலே பார்க்க முடியும், சபையிலே பார்க்க முடியும். நம்மை அறியாத அவுசுவாசியான ஜனங்கள் வாழக்கூடிய இடங்களிலே தேவன் பார்க்க முடியும். பார்க்கின்றார். பார்க்கும் பொழுதுதான் இவனுடைய தேவன் நான் என்று தேவன் அங்கே வெட்கப்பட மாட்டார். சிலர் இவ்வாறு கூட செய்வார்கள். சில சடங்குகள், பாரம்பரியங்கள், இந்த சடங்குகள் பாரம்பரியங்களை விசுவாசிகள் இருக்கிற இடத்திலே கலந்து கொள்ள மாட்டார்கள். விசுவாசிகள் இல்லாத இடத்திலே தூரத்திலே போய் அந்த சடங்கு, அந்த பாரம்பரியங்களை கலந்து கொள்வார்கள். வெட்கம். அதை பார்க்கும் பொழுதே நமக்கே வெட்கம் வருகிறதென்றால் இவனுடைய தேவன் நான் என்று சொல்லுவதற்கு தேவன் வெட்கம் அடையாமல் இருப்பாரா? தேவன் வெட்கப்படாமல் இருப்பாரா? நமக்கே வெட்கம் வருகிறது என்றால் தேவன் அவ்வளவு வெட்கப்படுவார். சிலர் கேட்பார்கள், இவர்கள் உங்களுடைய சபையிலே இருக்கின்றார்கள், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு சில அறியாதவர்கள், தெரியாதவர்கள், சில இல்லாவிட்டால் வேறு சபையில் உள்ள விசுவாசிகள் அவரெல்லாம் என்னிடத்திலே கேட்டிருக்கின்றார்கள், இவர்கள் உங்களுடைய சபையிலேயே இருக்கின்றார்கள், சொல்லுவதற்கு எனக்கு வெட்கம், ஆனால் நாம் பொய் சொல்ல முடியாது, நான் எங்களுடைய சபையிலே தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறது. வெட்கத்தோடு தான் சொல்லுவதுண்டு. எங்களுடைய சபையில் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் தேவன்
தேவனிடத்திலே இவன் தேவனுடைய ஜனமா, இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரமதேசத்துக்குரிய மனுஷனா என்றால் தேவன் என்ன சொல்லுவார்? நான் சொல்ல முடியுமோ உங்களுடைய சபையில் இருக்கிறார்கள் நான் சொல்ல முடியும், ஆனால் தேவன் சொல்லுவாரா? என்னுடைய ஜனம் என்று தேவன் சொல்லுவாரா? தேவன் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அதற்கு தேவனுக்கு தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் வெட்கப்படுகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்தை வெறுத்து, எகிப்தின் அடிமைத்தனத்தை வெறுத்து வாழுகின்ற ஜனங்களுக்கு எப்பொழுதுமே தேவன் இவருடைய தேவன் எனப்படுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. நாம் யாத்திரையாமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர் தேவன் மோசேயை அழைக்கும் பொழுது, அந்த தன்னுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது அவர் எப்படி சொல்லுகின்றார்? எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள். கவனமாக அந்த வசனத்தை பாருங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் என்று தேவன் சொல்லுகின்றார். அவர்களை இப்பொழுது எகிப்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வரப்போகின்றார். அவர்களை பெருமூச்சுக்களை கேட்கின்றார். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நாம் படுகின்ற வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கின்றார். அவ்வாறெல்லாம் தேவன் பார்த்து அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தை விட்டு தேவன் பிரித்தெடுத்திருக்கின்றார். எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்திருக்கின்றார். அவ்வாறு தேவன் அழைக்கும் பொழுது என் ஜனம் என்று சொல்லுகின்றார். அதே ஜனத்தை யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம். இங்கே பார்க்கின்றோம். இங்கே எப்படி கர்த்தர் சொல்லுகிறார் மோசேக்கு? நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம். அங்கே சொன்னார் என் ஜனம் என்று சொன்னார். இப்பொழுது மோசேக்கு சொல்லுகிறார் உன் ஜனம். இப்பொழுது அவர்கள் என் ஜனம் அல்ல. ஏன் இவ்வாறு சொன்னார் என்றால், அவர்கள் அந்த எத்தனையோ பரீட்சைகளை செய்து கொண்டு வந்து கடைசியில் என்ன செய்தார்கள்? ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் எங்களை வழி நடத்துகின்ற, எங்களுக்கு முன் செல்லுகின்ற தெய்வம் என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு கோபம் மூட்டி அங்கே நடந்து அவ்வளவு அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கும் பொழுதுதான் சொல்லுகிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். உன் ஜனம், இது என் ஜனம் அல்ல, இது உன் ஜனம். சபையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளை கர்த்தர் பார்த்து இது என் ஜனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இது உன்னுடைய மக்கள். என்னை பார்த்து இது உன்னுடைய மக்கள். மோசேக்கு சொன்னதை போல, ஏன் உன்னுடைய ஜனம், இவர்கள் பரம தேசத்திற்குரிய, கானான் தேசத்திற்குரிய அந்த வாழ்க்கையை இவர்கள் அதை இச்சிக்கவில்லை. அந்த தேசத்தினுடைய வாழ்க்கையை விரும்பவில்லை. ஆகையாலே தான் கர்த்தர் 33ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனி உங்களுக்கு முன்னே போக மாட்டேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் என்ன செய்வான்? உங்களை அங்கே கொண்டு செல்லுவான். நான் போக மாட்டேன், நான் உங்களுக்கு முன்னே நீ வரமாட்டேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு முன்னே வருவேனாக இருந்தால் நீங்கள் மிஞ்ச மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் கோபமூட்டுவீர்கள். நீங்கள் கோபமூட்டும் பொழுது நான் உங்களை அழித்து கொண்டே இருப்பேன். ஆகையால் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று இந்த 33ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தேவன் இந்த அளவுக்கு விசனம் அடைகின்றார்? அவர் தம்முடைய ஜனங்களுக்கென்ற ஒரு தேசத்தை கொடுத்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு எங்கள் எல்லோருக்கும் அவர் கானான் தேசமாகிய பரம தேசத்தை வைத்திருக்கின்றார். நாம் வாழுகின்றதெல்லாம் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்திலே. பிற்பாடு மரித்து விடுவோம். மரித்த பிற்பாடு நித்திய காலமாய் நாம் வாழும்படிக்கு இப்பொழுது இந்த உலகத்திலே தான் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாவற்றையும் நாம் சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் கொஞ்ச காலம்தான்.
இந்த வாழ்க்கை முடிந்து விட்டால் பரலோகத்திலே துன்பம் இல்லை, அழுகை இல்லை, கூக்குரல் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு அந்த காலத்து நமக்கு தரும்படிக்கு இந்த வனாந்தர பாதையிலே அவர் ஏன் எங்களை நடத்த வேண்டும், ஏன் எங்களை அழைக்க வேண்டும், ஏன் எங்களை ரட்சிக்க வேண்டும்? எல்லோரும் வாழ்வதை போல நாங்களும் வாழ்ந்து கடைசியிலே நரகாக்கினைக்குரிய ஜனங்களாக நாங்கள் போய்விட முடியும் தானே? தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் கொண்ட அக்கறை இன்றைக்கும் கர்த்தர் நம் எல்லோர் மேலும் அவர் நோக்கம் கொண்டிருக்கின்றார். நான் இவருடைய தேவன் எனப்படுவதற்கு தேவன் வெட்கப்படக்கூடாது. எங்களுடைய காரியங்கள் அவரை வெட்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. மனுஷருக்கு முன்பாகவே நாம் விசுவாசி என்று சொல்லுவதற்கு நாம் வெட்கப்பட்டால் கர்த்தர் நம்மை எப்படி பார்ப்பார்? ஆகையால் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும், பிள்ளைகளை பெற்று குடும்பமாய் நாம் எப்படித்தான் வாழ்ந்தாலும் அந்நியனும் பரதேசியும் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த எகிப்து பாவ வாழ்க்கைக்கு சொந்தமான அடிமைத்தனத்துக்கு உகந்த ஜனங்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் இந்த தேசம் இல்லை, இதையிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்புகின்றோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்புகின்றோம், பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை விரும்புகின்றோம். ஆகையால் இந்த வனாந்தர பாதையிலே கடந்து வரும் பொழுது துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனை பரீட்சை பார்க்காதீர்கள், அவரை கோபமூட்டாதீர்கள், அவரை விசனப்படுத்தாதீர்கள், கர்த்தர் மனஸ்தாபப்படுத்தாதீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அந்நியனும் பரதேசியும், ஏனென்றால் இந்த தேசம் நிரந்தரம் அல்ல, இங்கு நான் நிலையாய் வாழப்போவதல்ல, இங்கு நான் கொஞ்ச காலம்தான், நான் ஒரு அந்நியன்தான். ஆகையால் இந்த உலகத்தால் வரக்கூடிய நெருக்கங்கள், இந்த உலகத்தால் வரக்கூடிய துன்பங்கள், இந்த உலகத்தால் வரக்கூடிய எல்லா விதமான இன்பங்கள், ஆசைகள், பாவங்களால் வரக்கூடிய ஆசைகள் எல்லாமே கொஞ்ச காலம். அந்நியனாய் வாழ்கின்ற இந்த தேசத்திலே இந்த கொஞ்ச காலத்திலே நான் இதைக்கெல்லாம் மறித்து இதையெல்லாம் வெறுத்து இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி எப்படி மாறி மாறி கோணி கோணி போகின்றதோ, வழிகளை மாற்றிக்கிட்டு போகின்றதை போல் நான் இல்லை. நான் தேவனுக்குரிய ஜனம், பரமதேசத்துக்குரிய ஜனம். ஆகையால் அந்நியனும் பரதேசியுமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விசுவாசத்தோடே மரித்தான் என்ற பெயரை இங்கு உள்ள ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடே மரித்தான், சாட்சி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பதைப் போல இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சாட்சி கொடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு மரித்தார்கள். இவருடைய விசுவாசம் இந்த வனாந்தர பாதையிலே ஒளிந்து போகவில்லை. இந்த உலகத்துக்காக விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை, பாவத்துக்காக விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை, இச்சைகளுக்காக விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. பரமதேசத்தை விரும்புகின்ற சகோதர சகோதரிகளாக இந்த உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, அந்நியனும் பரதேசியும் என்று தாங்கள் சோதனை நேரங்களிலெல்லாம் நடந்து தேவன் என்னுடைய தேவன் என சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை என்று தைரியமாக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் சொல்ல வேண்டும். என்னுடைய தேவன் என்று தேவன் சொல்லுவதற்கு அவர் வெட்கப்பட மாட்டார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். அப்படி தைரியமாய் நீங்கள் சொல்லும் பொழுதுதான் இந்த தேசம் உங்களுக்கு சொந்தமல்ல என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். ஆகையால் வனாந்தரம்தான். துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும், சோதனைகள் வரும், வனாந்தரம் எல்லாம் வரும். இந்த பாதையிலே நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அந்நியனும் பரதேசியும். இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இந்த வாழ்வை கவனமாக வாழ்ந்து வனாந்தரத்திலே அழிந்து போகின்ற வாழ்வை போல இந்த உலகத்தோடு வாழ்வு முடிந்து விடாதபடிக்கு நித்தியத்திலே நாம் நல்ல பலனை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த பரமதேசத்திற்கு உகந்த ஜனங்களாக இந்த வாழ்க்கையை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாட்களில் தேவன் பேசியதை போன்று அந்நியர் பரதேசிகள் என்று சொல்லக்கூடியான அந்த வார்த்தை இந்த உலகம்
இந்த மாமிசம் அது எங்களுக்கு சொந்தமல்ல. நாங்கள் தேவனுக்கு சொந்தமான ஒரு பரமதேசத்தை நாங்கள் நாடி நாங்கள் செல்லுகிறோம்ங்கிறான அந்த பயணம், அதைத்தான் இங்கே இந்த காலவெளியில் இங்கே பறைசாற்றக்கூடியான அந்த ஆவியை தேவன் காலவெளியில் பேசினார். அதிகமாய் தேவன் இங்கே உற்சாகப்படுத்தினார். இங்கே சோதனை பேசிய போன்று வெளிப்படையாய் இல்லாவிட்டாலும் அங்கே ஒரு அந்தரங்க ஜீவியத்திலே தாங்கள் விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்க்கும்படியாய் உலகத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பேசினார். ஆனால் கடந்த நாட்களிலே காணக்கூடியான பரிதாபமான காரியங்கள் வெளிப்படையாகவே தேவனுடைய நாமத்தை தூசித்து தேவனுடைய நாமத்தை இழிவுபடுத்தி உலகத்துக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை இங்கே ஒப்பு கொடுக்கக்கூடியான ஜனங்களை காணக்கூடியதாய் கடந்த நாட்களிலே தேவன் அங்கே காண்பித்தார். அந்த இக்கட்டான சூழ்நிலைகள், அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது இந்த பேதுருவை போன்று அங்கே இயேசு கிறிஸ்துவை பிடித்த பிற்பாடு அங்கே வேலைக்காரன் இவனும் அவரோடு இருந்தவன் தான் சொல்லும்போது அங்கே மறுதளித்த அந்த வார்த்தை, அவனை நான் அறியேன் என்றான அந்த கனம் உருந்தியவரை அந்த தூசித்தான அந்த வார்த்தை அந்த சூழ்நிலையிலே அவ்வளவா அங்கே தன்னுடைய உயிருக்காய் தனக்காய் பயந்து அந்த காரியத்தை அங்கே சொன்ன காரியங்கள். இங்கே இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர்லவன் என்று பெயரொன்றிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். இன்றைய நாட்களிலே தேவன் பேசியான அந்த வார்த்தைகள், நான் உயிர்லவன் என்று செத்தவனாக இருக்கக்கூடியான காரியங்கள் எல்லாம் இங்கே வெளியிடத்திலே காணக்கூடியான காரியங்களிலே, இங்கே வெளியிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்களிலே, அங்கே நான் ஒரு உலகத்தான் என்கிறான காரியங்களை வெளிப்படையாய் காணக்கூடியான ஒரு அருவருக்கத்தக்கான காரியங்களை காணக்கூடியான அந்த காரியங்கள் இன்று நாட்களில் தேவன் பேசி இன்று நாட்களிலே சபையிலே அதை கண்டிக்கும்படியாக உற்சாகப்படுத்தினான் தான் நான் விசுவாசிக்கிறேன். அது வாலிபர் தொடங்கிய நாட்களில் காணக்கூடிய எல்லா உலகமுமே இன்று நாட்களே அது சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடியான காரியத்துக்கு அந்த உலகத்தான் இன்றைக்கு சபையை குறித்தான காரியங்களிலே அவன் நோக்கி பார்க்கக்கூடிய காரியங்கள், அவளுடைய கிரியைகள் நிமித்தமாய் இன்றைக்கு சபை இப்படித்தான் என்கிறார் காரியங்கள். இன்றைக்கு தேவன் சொன்னபோது இதை என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடியான அந்த காரியங்களிலே இன்றைய நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே அப்பேற்பட்டான இனி அந்த பார்வையுடைய அடிமைத்தளத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவனுடைய நாமத்தை எப்பொழுதுமே மையப்படுத்தி நானும் கானான் தேசத்துக்குள்ளே நான் இங்கே போய் சேருவேங்கிறானது முழு நிச்சயத்தில் ஆவியுடையவளாய் எங்குமே நான் அந்நியனும் பிரேசமாய் உலகத்தை வெறுத்து வாழ்வதற்குரியான பலனை பரிசுத்த ஆவியான தந்து என்னை நடத்துவான்னு சொல்லி விசுவாசத்தரிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனாலே அழைக்கப்பட்டான என்னுடைய இந்த வாழ்க்கையிலே என்னுடைய நோக்கமெல்லாம் இன்றைக்கு அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது. நான் இந்த எதுக்கு சொந்தமான ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்றால் அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையில் இடைப்பட்டார். இன்றைக்கு அவர்கள் விசுவாசத்தின் மாதிரியாய் அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் குறிப்பிட்டான அந்த காரியங்களிலே இன்றைக்கு அந்நியரும் பரதேசியமாய் என்று அந்த அறிக்கை பண்ணுகிறான். அந்த வாழ்க்கை இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே அதை கிரியை மூலமாய் நான் நடப்பிக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் நான் நிற்கிறேனா என்றான காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு தேவன் என்னை பிரித்தெடுத்தான் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, எகிப்தினுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தேவன் பிரித்தெடுத்தான் அந்த வாழ்க்கையை நான் மறுபடியும் அதை திரும்பி பார்க்குறான ஒரு மனுஷனாய், அந்த லோத்தினுடைய மனைவி அவர்கள் ஓடி வரும்போது திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினதைப் போல இன்றைக்கு விட்டு வந்தான அந்த எகிப்து தேசத்தை நான் இன்றைக்கு அதனுடைய சுபாவங்களை இன்றைக்கு நான் திரும்பி அதை எனக்குள்ளே வாஞ்சிக்கிறான, எனக்குள்ளே ஆசையாய் நான் நோக்குறான மனுஷனாய் இன்றைக்கு நான் நிற்கிறேனா என்றானத காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடும் பொழுது இன்றைக்கு தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே
என்றான அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு என்னுடைய இருதயத்தின் மூலமாகவும் நான் இந்த உலகத்தை நான் நோக்கி பார்க்குறான, உலகத்தை வாஞ்சிக்கிறான ஒரு மனுஷனாய் நான் நின்றுவிடும் முன்னிறான காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே நான் அப்பேற்பட்டான ஒரு சிந்தை கொண்ட ஒரு மனுஷனாய், வாஞ்சை உள்ள ஒரு மனுஷனாய் நிற்பனாக இருந்தால் என்னுடைய கிரியைகள் அது நாளடைவிலே அது உலகத்துக்குரியதாய் மாறி தேவனுக்கு முன்பாக நான் அவருடையவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படக்கூடியான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும் என்றதை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். யோவான் சொல்லும் பொழுது அவர் மரத்தின் வேறறியே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறான் என்ற வார்த்தையை போல இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே அந்த இருதயம் என்றான் அந்த வேரிலே இந்த காரியங்களை குறித்து, இந்த உலகத்தை குறித்தான காரியங்களிலே அந்த வேரை நான் கோடாரியினாலே அதை வெட்ட வேண்டிய சூழ்நிலையில் வரும்பொழுது நான் வெட்டாமல் போவேனாக இருந்தால் அதன் மூலம் வரக்கூடியான அந்த மரத்திலேருந்து வரக்கூடியான அந்த கனி அது உலகத்துக்குரியான ஒரு கனியாகத்தான் அது காணப்பட முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். மோசே குறித்தான காரியங்களிலே அவர் அந்த அதே அதிகாரத்திலே அவர் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்றான் அந்த வார்த்தையை போல இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள், ஆசைகள், இச்சைகள் அதெல்லாம் அது எதற்கும் பிரயோஜனமற்றான ஒன்று, அது அழிந்து போகக்கூடியது, அது நிலையற்றான ஒரு காரியம். அந்த காரியத்தை நோக்கி நான் செல்வனாக இருந்தால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு கொண்டான அந்த உறவிலே நான் பின்மாற்றத்தையும் வீழ்ச்சியையும் கண்டு அவருடைய வருகையிலே அவருடைய ராஜ்யத்துக்கு நான் செல்வதற்கு தகுதியற்ற ஒரு மனுஷனாகத்தான் நின்றுவிட முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் எதையெல்லாம் தேவனுக்கென்று இந்த பூமியில் இழந்து அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ளவனாய் நான் நிற்பதற்கு தகுதி உள்ளவனாய் நின்றுவிடும்படிக்கு எதையெல்லாம் இந்த பூமியிலே நான் இழக்க வேண்டுமோ அந்த காரியங்களெல்லாம் நான் இழந்து வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கு என்னை பார்த்து அவர் வெட்கப்படாமல் இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு சிறிதளவிலும் வெட்கப்படாமல் இருக்கிறான். அந்த வாழ்க்கையிலே நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அந்த வாழ்க்கையை சுதந்திரித்து கொண்டு வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு சபையில் ஒரு வாழ்க்கை, வெளியில் இடங்களிலே ஒரு வாழ்க்கை, விசுவாசிகளுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை என்று வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை தான் நான் காண்பிக்க முடியும். அதில் எந்த பலனையும் நான் அனுபவிக்க முடியாது என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். என்னுடைய அந்தரங்க ஜீவியத்திலும் பிசாசுக்கு முன்பதாக நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்பதை நிரூபித்து வாழ்கிறான். அந்த வாழ்க்கையிலே தான் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அந்த வாழ்க்கையை நான் கண்டுகொள்ள முடியும். அப்பேற்பட்டான் அந்த வாழ்க்கையிலே தேவன் என்னிலே பிரிமைப்பட முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் உலகத்துக்குரியவன் அல்ல என்றதை நிரூபிக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் அதை அறிக்கை பண்ணி வாழ்கிறான். அந்த வாழ்க்கையிலே உண்மையுள்ள ஒரு மனுஷன் என்று உலக காரியங்கள் அது எப்பொழுதெல்லாம் எனக்குள்ளே வருவதற்கு தீவிரிக்கிறதோ அப்பேற்பட்டான் அந்த சூழ்நிலையெல்லாம் நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்றான அந்த சிந்தை கொண்ட ஒரு மனுஷனாய் ஒரு நாட்களிலே கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவாராக. ஆவியானவர் இந்த காலை ஒளிமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் இந்த சபையில் பேசும்போது வேதனையுடன் பேசினதை என் இருதயம் உணரத்தக்கதாகவே ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அந்நியரும் பரதேசியுமாய் இந்த பூமியிலே வாழும் ஒரு மனிதன் எந்த ஒரு உறவும் இல்லாத ஒரு தன்னைத்தான் சூழ்ந்து கொண்டு வாழக்கூடிய ஜீவியம்தான் ஒரு அந்நியனும் பரதேசியும். இந்த உலகத்திலே வந்து நான் எதையெல்லாம் சார்ந்து கொண்டு நான் அவரோடு நான் இசைந்து வாழுகிறேனோ அது அந்த பூமிக்குரியவனாய் நான் எல்லோரோடும் சமனான ஒரு ஜீவியத்தில் ஜீவிப்பதை குறித்தும் ஆண்டவர் இந்த காலைகளுமாய் பேசும்போது நான் அதிகமாய் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய ஜீவியம் முழுவதும் தேவனுக்கு முன்பாய் நான் ஒரு மாய்மாலமுள்ள வாழ்க்கையும் உள்ளொரு வாழ்க்கை, வெளியொரு வாழ்க்கை, என்னுடைய இருதயத்தில் சூழ்ந்தான ஒரு காரியங்களை குறித்தும் சூழ்ந்தான காரியங்களை குறித்தும் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். மனிதருக்கு முன்பாய் ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாய் ஒரு வாழ்க்கை. இரட்ட வாழ்க்கை வாழ்வதை விட என் பூமியிலே நான் மரிப்பது எனக்கு மேலாக இருக்கும் என்பதை நான் இதிலே அறிந்து கொண்டேன். தேவனுக்கு முன்பாய் எப்போதும் மனத்தாழ்மை உள்ளவனாய், தேவனுக்கு முன்பாய் நேர்மையும் உண்மையுமாய் இருந்து இந்த பூமியிலே மாய்மாலம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய பாதையிலே செல்லத்தக்காக விரும்புகிறேன். என்னுடைய ஜீவியம் முழுவதும் தேவனுக்கு உகந்ததாய் எல்லா சூழ்நிலையிலும் எந்த வேளைகளிலும் எப்போதும் தேவன் என்னை விரும்பத்தக்க ஒரு என்னுடைய குமாரன் என்று சொல்லத்தக்கவன், ஜனம் என்று சொல்லத்தக்க
ஒரு சாட்சியை உள்ளவனாய் நான் வாழத்தக்காக ஆவியானவரை நடத்தத்தக்காக விரும்புகிறார் என்பதை இந்த காலை வேளையிலுமாய் நான் கண்டு கொண்டேன். எப்போதுமே நான் தேவனுக்கு முன்பாய் ஒரு கரதரை அற்றவனாய் எப்போதும் ஒரு நல்ல ஒரு உள்ளும் புறவும் ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு கல்லறையான வாழ்க்கைக்குள்ளே என் வாழ்க்கை போய்விடாதபடி நான் என்னுடைய ஜீவியத்தை முழுவதுமாய் நான் மாற்றே விரும்புகிறேன். இந்த எச்சரிப்பான வார்த்தையை நான் அதிகமாய் எனக்குள்ள நான் ஆழமாய் எடுத்து நான் பயந்திருந்து தேவனுக்கு முன்பாய் நேர்மையுமாய் உண்மையுமாய் உத்தவமாய் இருந்து நான் வாழவே நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்வதை ஆண்டவர் இந்த எச்சரிப்பான வார்த்தைகளை என்ன சொல்ல அலட்சியமாய் நான் செய்வேனானால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளாக எகிப்தின் ஜனத்தின் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போகும் என்பதை நான் இந்த வழியிலுமே கண்டு கொண்டு இருக்கிறேன். பயந்திருக்கவே வாஞ்சிக்கிறேன். என் ஜீவியம் முழுவதும் இருண்ட வாழ்க்கைக்குள்ளாய் போய்விடுமோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன். ஆவியான உதவிஸ்வராக ஆவியானவர் சபையில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அங்கே இவரையில் சொன்னது போல் அது மேலான ஒன்றையே அவர்கள் தேடினார்கள். இவையெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று எண்ணி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இந்த பூமியிலே ஒன்றை தந்துவிட்டு தீவிரமடைந்து வருகிற இந்த அரசியல் காலங்களிலே அங்கே ஒன்றை பெற்றுக்கொண்டு அவர்களை நம்பி நான் ஒரு என்னுடைய பெருமதியான என்னுடைய உரிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் இந்த பரம தகப்பன் அவர் உண்மையாய் நித்தியமாய் எனக்கு தரப்போகிற அந்த வெளியேறப்பெற்ற அந்த மேலான அந்த வாழ்க்கை நான் எப்படியாய் நான் எண்ணி அதை எவ்வளவுக்கு நான் விசுவாசித்து அதை நான் என்னுடைய ஜீவியத்தை நான் அவளுக்கு கொடுக்கிறேன் என்பதை தான் நான் நியாயம் தீர்க்கும்படி ஆவியானோடு பேசினார். வாக்கு மாறுகிற மனிதனை நான் நம்புகிறதா இல்லை வாக்கு மாறாத தேவனை நம்ப வேண்டுமாங்கிறதை நான் உணரும்படி ஆவியான எனக்கு எச்சரித்தார். நானும் இந்த வாக்கு மாறாத தேவன் அந்த விசுவாச வீரர்கள் அதை தூரத்திலே கண்டு நம்பி விசுவாசித்தது போல நானும் என்னுடைய இதயத்திலே நான் விசுவாசித்திருக்கிறேன், இன்னும் விசுவாசிப்பேன் என்று அறிக்கை செய்கிறேன். மேலானவியல் நாடி தேடுகிற அந்த ஜீவியத்துக்குள் நானும் ஓட விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். கத்தர் நிச்சயம் உதவிசுவான் நம்பி விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கத்தனுக்கு உதவிசுவராமேன். தேவன் சபை கொடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் உணர்வடையும்படி திருந்தும்படி இந்த தந்தான இந்த வார்த்தையை தேவனுக்கு இன்னும் அதிகமாய் சோதரிக்கின்றேன். எகிப்து தேசத்தில் ஜனங்கள் தங்களுடைய கூக்குரல்களையும் தங்களுடைய இக்கட்டுகளையும் தங்களுடைய இடுக்கங்களையும் தங்களுடைய நெருக்கங்களையும் தாங்களாக எதையும் செய்ய முடியாத நிலைகளையும் தேவனிடத்தில் கேட்கும்பொழுது தேவன் அதை கண்டு அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தான அந்த வாழ்க்கை விடுதலை கொடுத்த எகிப்திலிருந்து தேவன் அது கூட்டிச் சென்றான அந்த வாழ்க்கையிலே அவர்கள் தேவன் செய்தான அந்த ஒவ்வொரு காரியங்களையும் மறந்து தாங்கள் எண்ணத்தை தேவன் ஒரு சுதந்திரத்தை தந்து விட்டார் என்று சொல்லி தாங்கள் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே தாங்கள் யோசித்து அதை செய்தான அந்த வாழ்க்கையில் ஒரு அழிவையும் ஒரு வேதனையும் தேவனுக்கு உண்டு பண்ணான அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு உணர்வடையும்படி செய்தார். அந்த எகிப்து தேசத்தில் தாங்கள் எதையும் செய்ய முடியாத அந்த நிலைகளில் தேவனிடத்தில் கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுடைய அந்த கூக்குரல்களையும் அவர்களுடைய நிந்தைகளையும் நீக்கும்படி அவர்களுக்கு ஒரு விடுதலையான காரியங்களையும் ஒரு பலனாக காரியங்களையும் தாங்களாகவே எதையும் செய்யக்கூடிய அந்த நிலைகளையும் தேவன் அவர்களுக்கு ஒரு காரியங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் இறங்கி கொடுக்கணும். அந்த வாழ்க்கையிலே அவர்கள் நாட்கள் செல்ல தேவன் செய்தான அந்த ஒரு நன்மையான இவுகளையும் தேவன் நடப்பித்தான ஒரு அதிசயமான காரியங்களையும் மறந்து தாங்களே எதையும் செய்ய முடியும், எதையும் பேச முடியும், எதையும் உடுப்பிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி செய்தான அந்த வாழ்க்கையிலே தாங்களே அழைத்து கொண்டான அந்த நிலையில்தான் தேவன் இந்த காலவெளியில் உணர்த்தி வைத்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் சிறுமையும் வலிமையுமான எங்களையும் தேவன் ஒவ்வொரு கூக்குரல்களும் ஒவ்வொரு இக்கட்டுக்கள் ஒரு நெருக்கங்கள் ஒரு கண்ணீரிலிருந்தும் தேவன் நம்மளை உயிர்ப்பித்த பிறகு தூக்கிவிட்ட பிறகு நாங்கள் தேவனை மறக்கின்றான் அந்த நிலைகள் எங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டோன்னு சொல்லி நாங்கள் எதையும் செய்யலாம்னு சொல்லி தேவனுக்கு எதிராக செய்கிறான் அந்த வாழ்க்கை. எதையும் பேசலாம், எதையும் நடப்பிக்கலாம், எதையும் உடுப்பிக்கலாம், எதையும் நான் பார்க்கலாம், எதையும்
செய்யக்கூடியான அந்த தைரியம் எங்கள் வந்துவிட்டேன்னு சொல்லி ஆளுமை வந்துவிட்டேன்னு சொல்லி நடப்பிக்கான அந்த வாழ்க்கையில் ஒரு அழிவை உண்டு பண்ணக்கூடிய நிலைகளைத்தான் உண்டு பண்ண முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலையில் காண்பித்தான் நிலைகள். கோணலும் மாறுபாடுமான சந்தையிலே எந்த காரியத்திலும் வளைந்து செல்லக்கூடியான அந்த நிலைகள் தேவன் எங்களை விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லி நாங்களாகவே எங்களுக்கு எதையும் செய்யலாம் என்று சொல்லி நடப்பிக்கான அந்த காரியங்களை தேவனை மறக்கான நிலையில்தான் இந்த தேவன் இந்த காலையில் உணர்த்தி வைத்தார். எல்லாம் நிறைவாக தரும் பொழுது தேவனை மறந்து எங்களுக்குள்ளே நாங்களே எதையும் நடப்பிக்கான நிலைகள் எங்கே சென்றாலும் என்னத்தை செய்தாலும் நான் நடப்பிக்கின்றான நிலைகள் சரிதான் என்று சொல்லி எங்களுக்குள்ளே எண்ணுகிறான அந்த வாழ்க்கையை தேவன் முன்பாக நாம் இருந்த நிலைகளை மறந்துவிட்டு செய்கிறான ஒரு நிலையில் தான் இந்த எகிப்து தேசத்திலிருந்து வந்த அந்த மக்களை குறித்து அந்த தேவன் இடத்தில் பேசினார். நானும் மனம் திரும்பபடி வாஞ்சிக்கின்றேன். இடத்தில் தேவன் ஆரம்ப காலத்தில் இருந்தான அந்த வாழ்க்கை நாட்கள் செல்ல செல்ல எப்படி அது மாறுகின்றது. தேவன் தந்தான நிலைகளை மறந்து நான் செய்கிறான ஒவ்வொரு நிலைகளைத்தான் தேவன் இந்த காலம் இடைப்பட்டார். நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்பக்கூடிய அந்த செய்தியை தேவன் தந்தைக்காய் தேவன் அதிகமாக சோதரிக்கின்றேன். வாழ்க்கையிலும் தேவன் தந்தான அந்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளை மறந்து தேவனுக்கு எதிராக செய்கின்றான ஒவ்வொரு நிலைகளில் எந்த காரியங்களில் நான் வளைந்து செல்ல முடியுமோ அந்த காரியங்கள் வளைந்து செல்கிறான அந்த வாழ்க்கை ஒரு துரோகமான வாழ்க்கை என்பதைத்தான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்பதைத்தான் தேவன் இந்த காலையில் இடைப்பட்டார். நானும் மறந்து வாங்கிக்க வருகிற நாட்களிலும் எந்த காரியங்களை நான் தேவனுக்காக இழந்தேனோ அந்த காரியங்களை மறுபடியும் இழந்து செல்கிறான வாழ்க்கையில் தேவன் கலைந்து செல்வதாக சோராகும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இங்கே நம்முடைய ஜீவியத்திலே இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கக்கூடியான அந்த கானானை போன்றதான அந்த செழிப்பான பரலோகம் அதை அடைவதற்கு இன்றைக்கு நான் என்னுடைய விசுவாசத்திலே நான் எவ்வளோ பலனுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நாட்களிலே தேவன் சோதிக்கும்படியாக சபையில் பேசினார். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நான் விசுவாசம் உள்ளவனாக இங்கே இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் எனக்காய் கொடுத்த அந்த வனாந்தர பாதை, அந்த பாதையிலே வரக்கூடியான சோதனைகள் இன்றைக்கு அவைகளை கண்டு நான் என்னை பின்னாக எகிப்தை நோக்கக்கூடியான அந்த எகிப்தை போன்றதான என்னுடைய பாவமான காரியங்கள் அவைகளிலே நான் விழுந்து போய் இன்றைக்கி தேவன் எனக்காய் கொடுத்த அந்த வாக்குத்தத்தினுள்ள அந்த சுதந்திரத்தை நான் இழந்து விடாதபடி நானும் எச்சரிப்பை உள்ளவனாய் இங்கே தேவன் நான் என்னை குறித்து சாட்சி கொள்வதை விட தேவன் என்னை குறித்து சாட்சி கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாய் என்னுடைய ஜீவியத்திலே நான் வாழ்வதற்கு எதுவாக நாட்களிலே தேவன் அதிகமாக என்னோட இங்கே உணர்த்தி பேசினார். நானும் இங்கே அநேக காரியங்களிலே குறைவுள்ள ஒரு மனுஷனாக இங்கே நிற்கிறேன். நான் விழிப்படைந்து தெளிவடைந்து தேவனுக்குள்ளாக ஒரு சாட்சி பெறக்கூடிய ஒரு மனுஷனாய் என்னுடைய ஜீவியத்திலே இங்கே அவிசுவாசிகளுக்கு முன்பாக கோணலும் மாறுபாடான சந்ததிக்கு முன்பாக இங்கே தேவனுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்க தேவன் நடத்துவார் என்று தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். இங்கே என்னுடைய ஜீவியத்திலும் அந்த அழிவில்லாத அந்த பரலோகத்தை நோக்குவதற்கு தடைகளாக வரக்கூடியான எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தோடு இங்கே நான் போராடக்கூடியான அந்த போராட்டத்தின் மூலம் தேவன் என்னுடைய ஜீவியத்திலே ஒரு வெளிச்சத்தை இங்கே கட்டளிடுவான தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அறிக்கையை காத்துக்கொள்ள நாட்கள் உதவி செய்வாராக.